ஹலோ பாட்டு வாத்தியாரே, காலையிலே இதை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்தாங்க, இதை குடிச்சிட்டு ஆரம்பிங்க. குடிக்கலனா அப்புறம் தெரியும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்துல தான் நீங்க வயிறு நிறைய சாப்பிடணும். பேசாம ரெடி. எங்க வாய தரங்க. வேண்டாம் வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க நல்லா சாப்பிடலனா உங்க செல்ல மக வயித்துல இருந்துட்டு நல்லா உதைப்பான். ஹலோ சார், குழந்தையோட அப்பாவே, நீங்களும் அந்த அக்கா மாதிரியே சாப்பிடுறீங்களே. கிளி கொத்துற மாதிரி இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, புரியுதா? நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் உடம்ப ஏத்துங்க. சாப்பிடுங்க மாமா. எனக்கு போதும். பாருங்க, சாப்பிடலனா நான் யாருன்னு காட்டுவேன். எதையும் காட்ட வேண்டாம். பேசாம இருக்க மாட்டியா? நீ சாப்பிட. ஏண்டா டே பிலிம் டைரக்டர், இதான் உன் வேலையாடா? நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஐயோ, நான் வலி தாங்க மாட்டேன் சார், அடிக்காதீங்க. இது உங்க வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் சார். தெரியாதனமா இந்த பக்கம் வந்துட்டேன் சார். இருந்தாலும் நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னை கண்டிப்பா நான் அனுப்புறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன போலீஸ் எல்லாம் பிடிச்சி கொடுத்துறாதீங்க சார் ப்ளீஸ். நான் வேணும்னேலாம் அந்த தொழில ஆரம்பிக்கல சார். நானும் உங்களை மாதிரியே கடந்த 9 வருஷமா சங்கீதத்தை கத்துட்டு வர கலைஞன் தான் சார். நான் 9 வருஷமா. உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? ஆமா சார். ஸ்வரம் அபசூரம் அப்படின்னு யாருமே எனக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே இல்லை சார். நீங்களாச்சும் நான் பாடுறத கேளுங்க சார். நின்னு கோரே. ஐயோ, போதும் 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 போதும், வேண்டாம் வேண்டாம், போதும் போதும் போதும். அப்ப சரி சார், நான் நாளைக்கு வரேன். சரி, கிளம்பு. நான் நாளைக்கு ராத்திரி இல்ல, பகல்ல வந்தாலே போதும். இந்தாங்க சார் வளையல். இதை நீங்க பத்திரமா பூட்டி வைக்கணும், இல்லைன்னா என்ன மாதிரி திருடிடுவாங்க. வாட்டா சார்? ரவி மாமா, என்ன? அந்த டவலை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? இந்தா. என்ன பண்ற? இப்படிலாம் பண்ணாத. ஐயோ, என்னங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். டாக்டர் ரொம்ப முயற்சி பண்ணியும் அவனை காப்பாற்ற முடியல. ஆமா, நான் என்ன பண்ண? நான் நிரபராதிமா. ஏங்க இப்படி பேசுறீங்க? அது நான் வேற எதையோ நினைச்சு சொல்லிட்டேன். உன் வருத்தம் எனக்கு தெரியல. என்னங்க, என்னாச்சு? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. இங்க பாருங்க, என் முகத்தை பார்த்து பொய் சொல்லவே கூடாது. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, என்கிட்ட இப்ப சொல்றதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப பிரச்சனையாயிடும் சொல்லிட்டேன். உன்கிட்ட நான் எதையுமே மறைக்கல. ஆனா அத நான் சொன்னா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவியோன்னு பயத்துலதான். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க.
சொன்னா நீ கோவப்படக்கூடாது. இல்ல, என்னால எதையும் சகிச்சுக்க முடியும் ஏத்துக்க முடியும்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. சொல்லுங்க. நான் சொல்றேன். ஆனா செத்து போன என் அப்பா மேல சத்தியமா இந்த விஷயத்துல நான் நிரபராதியா இல்லையா அப்படின்னு நீ கேட்டுட்டு சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மாலதி பாத்ரூம்ல இருந்து பிரபாவதி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ரவிக்கு குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம மோனிஷும் அப்பா எங்கன்னு கேட்கலையா? இல்ல, அந்த ஆளை பத்தி கேட்கும் போதெல்லாம் நான் அவனை போட்டு அடிச்சிருக்கேன். அந்த அடிக்கு பயந்து அவன் இப்ப கேட்கறதே இல்ல. பிரபா, உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்டு சந்தோஷப்பட்டது நான் தான். ஆனா இங்க பாரு, எப்பவும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டவதான் நான். ஆனா நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்ல. என் மாமாவோட பையன்தான் நடராஜன். சின்ன வயசுல ஊரை விட்டு போனவன் மறுபடியும் திரும்ப வந்தான். அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் டிரான்ஸ்ஃபர் எழுதி கொடுத்தேன். ஆனா கிடைச்சது இங்க. அந்த ஆள் எதுக்கு உன்னை டார்ச்சர் பண்றான்? எனக்கு தெரியல. அந்த ஆளுக்கு நான் வேணுமா? ஆனா எனக்கு அந்த ஆளை பார்த்தா பயமா இருக்கு. எதையும் பண்ண தயங்காதவன் ரவுடி பையன். சின்ன வயசுல எல்லா பிராணிகளையும் கொடுமைப்படுத்துறது தான் அவனோட ஹாபி. அவனுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத ராட்சசன். இருந்தாலும் அவனை நினைச்சு நீ பயப்பட வேண்டியதில்ல. அந்த கடவுள் தான் உன்னை இங்க வர வச்சிருக்காரு. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அதுக்காக நான் எப்பவுமே அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பேன். என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? நான் ஒன்றும் வேணும்னு இங்கே வரல. பிரபாக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. அதனால் தங்குறதுக்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணணும். அதுக்காகத்தான் வந்தேன். இந்த வயசான காலத்துலேயும் அவளுக்கான வேலைகளை நான் தானே பார்த்தாகணும். 4 வயசில் இருக்கிற பையனை வச்சுக்கிட்டு அவள் எப்படி ஹாஸ்டலில் தங்குவா? நல்ல வேளை ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு வீடு கிடச்சிது. அந்த கல்ஃபில் இருக்கானே அவன் பொண்டாட்டி ஆமினா சிஸ்டர், அவங்க கூட தான் பிரபாவும் பையனும் தங்கிக்கிட்டு இருக்காங்க. சொந்த வீடு இங்கே இருக்கிறப்ப வாடகை வீட்டை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பிரபாவோட தலையெழுத்து தான். நீ பையனை பார்க்கலையா? நீங்க 2 பேரும் உங்க பிடிவாதத்தை விடலைன்னா அந்த பையன் நிலைமை ரொம்பவே மோசமா போயிடும் சொல்லிட்டா புரிஞ்சுக்கங்க. பிரபா கூப்பிடுறத கேட்டு சங்குச்சிதப்பான் தான் பாபுவும் கூப்பிடுறான். நீ அவனை இங்க கூட்டு வரலையா? ஆமா சித்தப்பா, நீங்க ரொம்ப இழைச்சி போயிட்டீங்களே. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா தான் இருக்கும். அவன் வீடு நல்லா வச்சுக்காரவன் தான் அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு கேட்பான். இவளை பத்தி நான் எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு. நல்ல டேலண்டான டாக்டர். ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. உங்க டியூஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன். இப்போ மூளைக்கு மூளை டியூஷன், டுட்டோரியல் காலேஜ் எல்லாம் நடக்குது. இப்போ போஸ்டல் டியூஷன். போஸ்டல் டியூஷனா? ஆமா, 6 மாசத்துக்குள்ள எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் படிச்சு முடிச்சிடலாம். இப்ப பார்த்தனா யோகா கல்வி, மேஜிக், டான்ஸ், கதகளி இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். அற்புதம். யோகா, பரதநாட்டியம் எல்லாம் தபால்லயே சொல்லி கொடுக்குறீங்க. நான் இந்த டுட்டோரியல் டியூஷனை நிறுத்திட்டு இதை ஏன் ஆரம்பிச்சேன்னா, முதல்ல சின்ன பசங்கிட்ட நாம கத்த வேண்டிய அவசியம் இல்லை. 2வது அவங்க அப்பா வந்து திட்டமாட்டாரு. வாரம் ஒரு தடவை பாட சம்பந்தப்பட்ட விஷயத்தை எழுதி போஸ்ட்ல அனுப்பி வச்சா போதும். சந்தோஷமா இருக்கு. நானும் வேற வேலையெல்லாம் பார்ப்பேன். இருந்தாலும் உங்க வேலை ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்போ நான் இன்னொரு கோர்ஸ் கூட பிளான் பண்ணிருக்கேன். அது என்ன? நீச்சல்.
நீங்க பணம் சம்பாதிக்க ஐடியா பண்ணிட்டீங்க போலயே. இங்க பாரு ரவி, கள்ள நோட்டு அடிக்கிறத விட பெரிய பிசினஸ் என்ன தெரியுமா? டுட்டோரியல் காலேஜ். அதை விட லாபமான விஷயம் என்ன தெரியுமா? போஸ்டல் டியூஷன். என்ன இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்க ஒண்ணு நான் கண்டுபிடிச்சது இல்லப்பா. இந்த கோர்ஸ் எல்லாத்தையுமே நானும் போஸ்டல் டியூஷன் மூலமா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த காப்பி எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட் பண்றேன். வெறும் குமாஸ்தா வேலை. பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. வீட்டுக்கு போனா 100 வேலை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி நான் இருங்க, கிளம்பட்டேன். நீங்க என்ன டீ குடிக்கவே இல்லையே? நான் ஒரு ஆயுர்வேத மருந்தை சாப்பிட்டு இருக்கேன். டீ காஃபிலாம் குடிக்க கூடாதுன்னு வைத்தியர் சொல்லியிருக்காரு. வரட்டுமா? ஏமா நான் போயிட்டு வரேன். நீ என்னதான் மறைக்க முயற்சி பண்ணாலும் உன் துக்கம் எனக்கு நல்லாவே புரியுது. சொல்ல போனா நானும் என்னோட புருஷனை பிரிஞ்சு தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி உங்கள மாதிரி சண்டை போட்டுட்டு இல்ல. அவரோட வாழ்க்கையை விட அவர் என்ன ரொம்பவே காதலிக்கிறதுனால ஏதோ ஒரு நாட்டுல அடிக்கிற வெயில்ல அவர் எதுக்காக கஷ்டப்படுறாரு தெரியுமா? என்னோட சுகத்துக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக. புருஷனை பிரிஞ்சு வாழ்ற அந்த வேதனை இருக்குல்ல, மத்தவங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் புருஷன் தெரியாம தானே தப்பு பண்ணிட்டாரு. அத ஓப்பனா சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டாரு. என்னையே நான் மறந்தேன். நான் பாசம் காட்டின அந்த மனுஷன் நான் இல்லாத நேரத்துல இன்னொரு பொண்ணு கூட. ச்சே, அது நீ பண்ண தப்புனாலதான். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்றீங்க? மாலதி மாதிரி ஒரு சின்ன பொண்ண நீ கண்ணை மூடிட்டு எப்படி நம்புன? அதனாலதான் எல்லா தப்பும் நடந்திருக்கு. என்ன இருந்தாலும் நடந்தது நடந்து போச்சு. இங்க பாரு, புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியது பிடிவாதத்தினால இல்ல, பாசத்தினால அது நடக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை மன்னிக்கிறதும் சகிச்சுக்கிறதும் தான் நம்மள மாதிரி பொண்ணுங்களோட கடமை. நான் நிறைய மன்னிச்சிட்டேன், சகிச்சுக்கிட்டேன். முடியாத, இதுக்கப்புறம் அந்த ஆள் கூட வாழ என்னால முடியாது. அப்படின்னா நீ மோனிஷோட வாழ்க்கையும் சேர்த்து நாசமாக்கிட்டு இருக்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது என் பையனை நல்லா வளர்ப்பேன், அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன்.